உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டு முதலமைச்சரை சந்திச்சிருக்காரு. இது எப்படி பார்க்கணும்? அவர் ஏற்கனவே அழிந்து விட்டார். கள்ள உறவு திமுகவோடு பலகாலமாக வைத்திருந்தவர். சட்டப்பேரவையிலேயே எங்க அப்பாவை பூஜை ரூமில் வைத்து, அதான் கருணாநிதியை பூஜை ரூமில் வைத்து அவங்க அப்பாவுடன் சாமி கும்பிட்டு விட்டு தான் மற்ற வேலையை செய்வோம் என்று சொன்ன அன்றே அவர் கள்ள உறவில் இருந்தார். அந்த கள்ள உறவை இன்று நிஜப்படுத்தி இருக்கிறார். அவ்வளவுதான். இது எங்களுக்கு லாபம், அவருக்கு அழிவு. பாஜக எங்களுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்திருக்காரு ஓ பன்னீர்செல்வம். அதெல்லாம் அந்த கேள்வியே தேவையற்ற கேள்வி. அவர் தன் தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டார். கள்ள உறவுக்காரர் என்ற பட்டத்தையும் பெற்றுவிட்டார். அவரை பற்றி ஏன் பேசுகிறீர்கள்? விட்டுவிடுங்கள். எடப்பாடி பழனிசாமி சொல்லிதான் பிரதமர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அது உங்க கருத்தாக இருக்கலாம், அது உண்மை அல்ல. வேறு ஏதேனும் பேசுங்கள். செல்லா காசு கடலில் மூழ்கிவிட்ட ஒரு மனிதன் துரோகி என்ற பட்டத்தை பெற்றுவிட்டவர். அவரை பற்றி ஏன் பெரிதாக பேசுகிறீர்கள்? இதெல்லாம் தேவையற்ற கேள்வி. அதிமுக பாஜக கூட்டணி எப்படி வலுப்பெற்றிருக்கு? மேலும் சில கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா? யாரோட பேசிட்டு இருக்கீங்க? அதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். பொதுச் செயலாளர் தான் இந்த கூட்டணி பற்றி பேசுகிறார். அந்த அதிகாரத்தை தான் எங்க 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களும் அவருக்கு கொடுத்திருக்கிறோம். பொறுத்திருந்து பாருங்க. இல்ல வலுவிழந்துகிட்டே இருக்கா? ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அவர் வெளியேறி இருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து. டிடிவி உங்க கட்சியில கூட்டணி நீங்க இன்னும் முடிவெடுக்கல. இல்ல இதெல்லாம் தேவையற்ற கேள்விகள். தன்னிகரற்ற தலைவராக, தனியாட்சி அமைக்கக்கூடிய மாமனிதராக மக்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டு வலம் வருகிற எடப்பாடியார் என்பதை மக்கள் அறிவார்கள். இது போன்ற கேள்விகளை கேட்காதீர்கள். இந்த ஜனநாயக கூட்டணி ஒரு ஆபத்தான கூட்டணின்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு. பண்ருட்டி ராமச்சந்திரன் பல கட்சிகள் மாறியவர்கள், பல கொள்கைகளுக்கு சொந்தக்காரராக இருந்தவர். அவருக்கெல்லாம் ஏன் நீங்கள் பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. மும்மொழி கொள்கை நீங்க ஏத்துப்பீங்களா பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால? அதை பற்றி தெளிவுபட எடப்பாடி கூறிவிட்டார். அதை நீங்கள் படித்து பாருங்கள். பத்திரிகையை நீங்கள் படிப்பதில்லை, அவர் பேச்சையே கேட்பதில்லை என்பதை காட்டுகிறது. பாஜக கொண்டு வருவோம் சொல்றாங்க, பாஜக கொண்டு வருவோம் சொல்றாங்க, அதிமுக ஏற்க மாட்டேன். இல்ல அதிமுகவுடைய 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஆணித்தரமான கொள்கை இருமொழி கொள்கை, ஆங்கிலம் தமிழ். இதை எந்த காலத்திலும் அதிமுக எடப்பாடி தலைமையிலே இருக்கிற அதிமுக மீறாது என்பதை எடப்பாடியார் தெளிவுபடுத்தி நினைத்தாலும் கொண்டு வர முடியாது. அப்படி எடுத்துக்கலாமா சார்? பாஜகவே டெல்லியில கூட்டாட்சி தானே இருக்காங்க, தனியாட்சி அமைக்க முடியாம போயிடுச்சுல்ல. அதெல்லாம் கேட்காதீங்க. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.